ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக ஐம் நரசிம்மன். நான் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயராக டாட்நெட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சேனலுடைய ஃபஸ்ட் வீடியோ இது. ஸோ நம்ம சேனலுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் நேம் வந்து ஆர்ட் ஆஃப் கோடிங், ஓகேங்களா? ஸோ என்னதில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னா, ஸோ கோடிங் ஒரு கலை. ஸோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம். இந்த சேனல் நம்ம வந்து ஃபர்தராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ரொம்ப டெப்த்தான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் யாருக்கு அப்படின்னு ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் கோடர். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ யாருன்னா கோடிங் லேர்ன் பண்ணுறீங்க இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம லேப்டாப்பில் தான் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளுடைய பிசியில் ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது யூஐயை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக அதை கரெக்ஷன் பண்ணலாம். டேட்டா பேஸ் காலிங், ஸோ என்ட்ரு அப்ளிகேஷனுமே உங்களுக்கு டீபக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் டாட்நெட் டெவலப்பர். நீங்கள் வந்து ஒரு டாட்நெட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் வில்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் கோல் என்ன, அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா C# பற்றி பார்க்க போகிறோம். C# பிகினர் டு இன்டர்மீடியேட்டட் டு அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த 3 எட்ஜஸுமே நம்ம என்ன பண்ணுவோம், கவர் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து அதை முடிச்சோடனே ஒரு கோடிங் லாஜிக், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கோடிங் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த ஒரு சீக்வல் லாங்குவேஜை கற்றுக்கிட்டோன்னா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இன்னும் சீக்வலில் பார்க்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீக்வலைட் டேட்டா பேஸை பார்க்க போகிறோம். ஏன் சீக்வலைட் அப்படின்னா அது வந்து ஒரு லைட் வெயிட். உங்களுக்கு சர்வர் தேவையில்ல, இன்டர்நெட் தேவையில்ல, பெரிய கான்ஃபிகரேஷன்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பேத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ஷன் பண்ணி லாஜிக் எடுத்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக டிஎம்எல் எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம எக்ஸிட் பண்ணி பார்க்கலாம். கேர்ட் ஆப்ரேஷன் க்ரியேட், ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது எல்லாமே நம்ம அந்த டேட்டா பேஸ் வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே கற்றுக்கிட்டோம். ஸோ கோடிங்கையும் டேட்டா பேஸ் எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வைக்க போகிறோம், ரெண்டுத்தையும் எப்படி நம்ம ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணி அந்த கனெக்ஷன் மூலிமா கோடிங்லேருந்து எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா AO.NET. இது வந்து ஆஃப்லைன் யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் எது வந்தாலுமே டாட்நெட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா AO.NET தான் யூஸ் பண்ணுவாங்க. வெப் பேஜில் எப்படி ஒர்க் ஆகும்னா ASP.NET யூஸ் பண்ணாங்க. அதை நம்ம லேட்டராக கற்றுக்கலாம். பிகினராக இது கற்றுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஐக்காக XAML பார்க்க போகிறோம். XAML அப்படின்னா உங்களுக்கு புரியுதாங்க. சொன்னால் நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணுற, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற கால்குலேட்டர் அண்டு கேலண்டர், இந்த மாதிரி இதெல்லாம் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதெல்லாமே அவங்க யூடியூபில் பில்ட் பண்ணாங்க. அதுக்கு யூஐ எல்லாமே XAML தான். அந்த யூஐயோடைய ரிச்சான இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லைக்ஃபுல்லாக இருக்கும். Windows 7, Windows 8 இதை தாண்டி Windows 10, Windows 11 வரும்போது உங்களுக்கு யூஐ வந்து ஒரு ரிச்சாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த XAMLோடைய அப்டேட்டட் வெர்ஷன் அதெல்லாம். ஸோ இது முடிச்சுட்டு மெயினான ஒரு கான்செப்டுக்கு போவோம். அதுதான் WinUI3 ஃப்ரேம்ஒர்க். ஆக்சுவலாக இந்த மூணுமே நம்ம எதில் யூஸ் பண்ணோம்னா WinUI3 ஃப்ரேம்ஒர்க்கில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம 3 விஷயமே நம்ம லேர்ன் பண்ணோம். ஃபஸ்ட்டே இது லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக அதை கற்றுக்க போகிறோம். இதுதான் கைஸ் நம்மளோட சேனலோடைய அஜெண்டா ஃபார் ஸ்டேஜ் 1. ஸோ ஏன் இந்த சேனல் நம்ம தமிழில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 4 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் எங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் அப்போ வந்து ஏஐ வரல. ஆக்சுவலாக ChatGPTலாம் எதுவுமே இல்லை. அந்த டைமில் எல்லாமே யூடியூப் ரிசோர்ஸ் பார்க்கணும், இல்லை கூகுள் ரிசோர்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் போய்ட்டு தேடுறதுனா என்ன இருக்குன்னா ஃபுல்லாக இங்கிலீஷாக இருக்கும்.
நம்ம அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் கோரான கான்செப்ட் அவங்க டெப்த்தாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அந்த சம் சினாரியோவில் சில கான்செப்ட் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆன அந்த ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ஆக்சுவல் தமிழ் கம்யூனிட்டியில் லிங்குவிட்டியில் வரக்கூடாது அப்படின்ற மெயின் கான்செப்ட் தான் நம்மளுடைய சேனலோடைய அஜெண்டா. அதுதான் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ் வந்து தமிழில் அப்லோட் பண்ண போகிறோம். தமிழ் வந்து டெடிக்கேட்டடாக லிங்குவிட்டிக்குன்னு ஒரு சேனல் இல்லை. ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நம்ம எப்படி சொல்லலாம், கொஞ்சம் லைக் பண்ணி கூட சொல்லிக்கலாம். நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ சேனல் லிங்குவிட்டியில் அப்படின்னு கூட. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட மெயின் அஜெண்டா அதுதான். நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு லிங்குவிட்டியை இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், டாட்டின் மாய் கூட பார்க்கலாம். மாய் எதுக்காகனா கிராஷ் பிளாட்ஃபார்ம்லேயுமே அது ஒர்க் ஆகும். ஒரே ஒரு கோடிங் இருக்குன்னா அது வந்து விண்டோஸ்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லேயும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஓஎஸ்லையும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கிராஷ் பிளாட்ஃபார்மை அச்சீவ் பண்ணாங்க டாட்டின் மாயில். அதுவுமே இனிஷியல் ஸ்டேஜில் 2022 வந்துச்சு. ஸோ அதுவுமே லேர்ன் பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ஃபர்தராக வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் நம்மளுடைய சேனலோட அஜெண்டா. ஆக்சுவலாக இது இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப லென்த்தாக போக வேணாம், ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபர்தராக ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ. உங்களை எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.